உங்க உரிமையை மீட்டெடுக்க இங்கே வரைய தந்திருக்கின்றேன். தமிழக மக்கள் பல உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கே தெரியாது. இந்திய அரசியல் சாசனத்திலே நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு. இந்த அரசியல் சாசனத்திற்கு கீழ்தான் அனைத்து அரசுகளும் இயங்க வேண்டும். இதுதான் சட்டம். அப்படி அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலே நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு 10 முக்கிய உரிமைகளை முன்வைத்துதான் இந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த 10 உரிமைகளும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி அதை தடுத்து நிறுத்துகிறது. எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் பேசினார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும். அகற்றுகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், மக்கள் முடிவெடுக்க வேண்டும். முக்கியமான கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த முக்கியமான கட்டத்திலே நீங்கள் முடிவு செய்யுங்கள், தமிழக மக்கள் முடிவு செய்யுங்கள். அதாவது நமக்கு யார் வேண்டும் என்கிறதை விட யார் வேண்டாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். உங்களுக்கு யார் வேணும் அது முக்கியம் கிடையாது, யாரு வேண்டாம் அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதை மீண்டும் நான் சொல்றேன், உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க நான் வரல. திமுக ஆட்சி வேண்டாம். ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு. போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தப்பு நடந்துடுச்சு, சரி. ஆனா அந்த தப்பை மீண்டும் செய்யாதீங்க. அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள நீங்க போடணும். அந்த தப்பை மீண்டும் செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். உங்க பிள்ளைங்களா நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இந்த 4.5 ஆண்டு காலம் அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளை, இப்ப சொன்னாங்கல்ல, 10 வயசு பிள்ளை கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறான். 12 வயசுல காக்கேன், அபின், ஹெராயின், என்னென்ன போதையோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான், போட்டுட்டு இருக்கிறான். அதிகமா இந்த போதைப் பொருள் எங்க விற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடம் வாசல்லையும் கல்லூரி வாசல்லையும். ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் வாசல்ல இந்த மாங்காய் பத்தை, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் வித்துட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு அங்க போனா கஞ்சா போட்டுல பவுடரு, வெள்ளை பவுடர், அந்த பவுடர், என்னென்ன மாத்திரை எல்லாமே அங்கதான் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை வச்சுக்கிட்டு இவங்க சுத்தி ஏதாவது ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வெளியில வராரு, கால் ஷீட் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாடக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தா இந்த கஞ்சா, இந்த காக்கேன் அப்படின்னு எல்லாம் ஒரே நாள்ல ஒழிக்கலாம். சாதாரண விஷயம். காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது. உண்மைதானது. ஒரு பொட்டலம் எங்கேயா வைக்க முடியுமா காவல்துறைக்கு தெரியாம? இவங்க எல்லாம் சேர்ந்து, ஆளுங்கட்சியும் எல்லாம் சேர்ந்து கூட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. காவல்துறை மட்டும் இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒழிக்கலாம். பெண்கள் வெளியில போக முடியுதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில்? இல்ல. ராத்திரில விட்டுருங்க, பகல்ல போக முடியல. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 8 வயசு குழந்தை, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. கொடூரமான முறையில அந்த பொண்ணு, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. தமிழ்நாட்டில் வாரம் வாரம் இப்படி போன்ற குழந்தைகள், பெண் குழந்தைகளை அப்படியே வன்கொடுமைகள் தினம் நடந்துக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சட்டமாவது ஒழுங்காவது. முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் ஏதோ வந்துட்டு இருக்காரா, உங்களுடன் ஸ்டாலினா ஒரு முகாம் நடத்துறாங்களாம். என்னையா முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? தேர்தல் வந்துடுச்சு, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டீங்களா நீங்க? எதுக்கு இந்த முகாம்? என்னன்னா யாராவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று, ரேஷன் அட்டை, இல்ல மின் இணைப்பு, இந்த பட்டா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு முகாம் நடத்துறாங்களா. அந்த முகாம்ல 45 நாள்ல அந்த வேலையெல்லாம் கிடைச்சிடுமா? வெக்க கேடுதெல்லாம். 4.5 ஆண்டு காலம் உங்களால செய்ய முடியாத துப்பு இல்ல உங்களுக்குலாம். 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? தோல்வி அடைந்த அரசு இது. தோல்வி அடைஞ்சிச்சு. இட் இஸ் a failure on the part of DMK. நீ தோல்வி அடைஞ்சுதானே இன்னைக்கு சிறப்பு முகாம் நடத்துற. 4.5 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன? நீ கொடுக்கறது துப்பு கிடையாது உங்களால.
இன்னைக்கு முகாம் நடத்தி அந்த முகாம்ல போய் காசு விண்ணப்பம் கொடுத்தா காசு, லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குது. நாங்க சொன்ன யோசனை என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை என்னன்னு, சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது உரிமை. சேவைகள் பெறுவது நம்முடைய உரிமை. அரசு கொடுப்பது அவருடைய கடமை. லஞ்சம் கேட்கறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை கொடுப்பது அரசினுடைய உரிமை, கடமை. இதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது, பயம் இவங்களுக்கு. ஏன்னா கொள்ளையடிக்க முடியாது. 15 ஆண்டு காலத்துக்கு முன்பு சொன்னோம் நாங்க, இது கொண்டு வாயா கொண்டு வாயா. இதே திமுக தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுக்கிறாங்க. என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ஒரு வாக்குறுதி. இவங்களும் இவங்க வாக்குறுதியும் அந்த கொடுத்த நாக்கு அழுகிப்படும். இப்படி ஒரு பொய்யை யாரும் பேச முடியாதுப்பா. பேசி 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 பொய்ய தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த நீதிமன்றம் போனா உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, திமுக வந்து பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. பேசி பேசியே ஆட்சிக்கு கொண்டு வந்தார். ஆனா இதுக்கு யார் தெரியுமா காரணம்? நான் சொல்லுவேன், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம். ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கேன், நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அத்துணை அரசு ஊழியம் ஜாக்டோ, ஜியோ, அந்தக்கோ இந்தக்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வராரு, என்ன தருவாரு? தந்துட்டார் தந்துட்டார். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஊழல் கஞ்சாவும் சாராயத்து சந்து கடை. டாஸ்மாக் கடை 5000 கடை இருக்குன்னா சந்து கடை 25000 கடை இருக்கு. தெரு தெருவா சந்து 24 மணி நேரம் சாராயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில், 24 மணி நேரம் கஞ்சா கிடைக்கும் தமிழ்நாட்டில். சமூக நீதி கிடைக்குமா? அது மட்டும் கிடைக்காது. ஏன்னா அதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஒரு கிலோ எவ்வளவுன்னு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் இருக்கிறதா? திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச திராணி இருக்கிறதா? சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதி அடிப்படையில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க காலங்காலமா. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள், அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு. வெக்கக்கேடு, அதெல்லாம் வெக்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னன்னு பொய் சொல்றாரு? எங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளோ பெரிய பொய்யப்பா, எவ்வளோ பெரிய பொய் அது. யார்கிட்டயா பொய்ய சொல்றீங்க? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா, ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டா எல்லாம் கிடையாது. இப்ப எங்க பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கைங்களா டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க. என்ன காட்டுதுங்க? ஏயா கேக்குறாங்க, கேள்வி கேக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அவர் எடுத்துட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு, உங்களால ஏன் எடுக்க முடியல? ரேவந்த் ரெட்டி அதே சட்டத்தின் கீழ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, அந்த சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் 2008 நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அங்கே தெலுங்கானாவில் 2 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு, அங்கே மாநிலத்தில் இடஒதுக்கீடை உயர்த்தி பின்தங்கிய சமூகங்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் கர்நாடகாவில் சித்தராமையா முதலமைச்சர் அவர்கள் 10 ஆண்டுகளில் 2வது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஒடிசாவில் அங்கே அந்த ஆட்சியில் நவீன் பட்நாயக் முந்தைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே தொடங்கினார் சாதிவாரி கணக்கெடுப்பு. பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். ஆக இவ்வளவு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கோ. ஏன்னா நாங்க தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ, ஜப்பான்ல இருக்குங்கோ. அப்படியா? ஏயா சின்ன புள்ள, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை கூட தெரியும்யா,
தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அதே சட்டம் பொருந்தும், தமிழ்நாட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது கூட தெரியாத முதலமைச்சருக்கு. ஏன் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க அந்த 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்களே, நான் அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேன், வியாபாரிகள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வாகம் எல்லாம் பண்ணல. நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நடத்த தேவையில்லையே, உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும். இல்ல ரேஷன் கடை அட்டை வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா? இப்போ என்ன ஒரு 4 மாதத்துல கிழிக்க போறீங்களா? நீங்க 4 மாதத்துல வீட்டுக்கு போக போறீங்க, நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க விண்ணப்பித்து நீங்க கொடுக்க போறீங்களா? என்னமோ இவங்க என்னமோ 1000 ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு என்ன உரிமை? அது உரிமை தொகை பேரு பாரு, மகளிர் உரிமை தொகை. என்னத்தை உரிமையை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டில் என்ன உரிமையை கொடுத்துட்டீங்க? நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்ததா அர்த்தமாயிடுமா? கொடுத்துட்டீங்களா உரிமையை? ஒரு பெண்ணு தனியா எங்க தனியா கும்பலா கூட வெளியில போக முடியல, அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டீங்க. தெரு தெருவா சாராயம் காக்கேன்னு கஞ்சா வித்துட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க பெண்களை, பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் செய்யறாங்க. பள்ளிக்கூடத்தில இருந்து கல்லூரி வரைய அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த துப்பு ஆட்களில் ஆட்சி. சரி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்ன பண்றது, வருது நிறைய கோபம் வருது. அப்புறம் இதுவும் நம்ம பிள்ளைங்க போட்டு விட்டுடுவான். போட்டாங்களா? அதான். அதனால தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன், நான் காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க. எது ஆட்சி, யாரு வேணும் யாரு வேண்டாம், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல, ஆனா யாரு வேண்டான்னு சொல்ல வந்திருக்கேன் நான். இவங்க வேண்டாம், திமுக வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, மறுபடியும் தயவு செய்து கொடுத்துட போறீங்க. அந்த தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க. ஏதோ டிராமா நடக்குது, நாடகம் நடந்து கொண்டிருக்கு. டிராமா தினம் டிராமா விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், தெருவா பார்த்தா அந்த விளம்பரம். அந்த பணத்துல மக்களுக்கு செலவு பண்ணாலே ஏதோ ஒரு கிடைக்கும். இப்ப கேட்டாங்களே, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, 5 தலைமுறையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு நீர் பிடிப்பு இடம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்க போவாங்கயா? இவங்க வீடு மட்டும் இல்ல, அங்க இருக்கின்ற இவங்களுடைய அடையாளங்கள் அங்க இருக்கிறது. அடையாளங்கள் அங்க கோயில், பள்ளிக்கூடம், அங்க இருக்கின்ற இதெல்லாம் எல்லாம் இருக்குது அங்க. அதை விட்டுட்டு இவங்க எங்க போக போறாங்க? இவங்க அதெல்லாம் அழிக்காதீங்க. இப்ப வியாபார பெருமக்கள் இங்க வந்தாங்க, வியாபார சங்கம் சார்பில் வியாபாரம் பண்ண முடியல. அதுக்கு முக்கிய காரணம் திமுக அவங்கள போய் கொடுமைப்படுத்தி லஞ்சம் கேட்கறது. அது இல்லாம இந்த வரி அந்த வரி, இது மாநில அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசு சேர்ந்து தான் சொல்றேன் நான். ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தது, ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தா அவ்வளவுதான், வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ரெண்டுத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இவரை எதிர்ப்பு நான் கேட்கிறது, வருகின்ற தேர்தலில் அத்துணை பெண்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அத்துணை பெண்களும் இந்த முடிவு நீங்க எடுத்துங்க. ஆனா தயவு செய்து ஐயோ எங்களுக்கு 1000 ரூபாய், எவ்வளவு 1000 ரூபாய், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ 1000 ரூபாய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு. அந்த 1000 ரூபாய் என்ன 1 மணி நேரத்தில் டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது. வீட்டுக்காரன் புடிங்க எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறான், இல்ல புள்ள புடிங்க எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறான். அதான் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் தகுதி உள்ளவர்களாம். தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க, நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம். 2 கோடியே 10,000 பெண்கள் இருக்கிறாங்க, 2 கோடி 10,000 பேருக்கு நான் கொடுப்போம். அப்ப திடீர்னு பார்த்தா 75 லட்சம் தான் வருது கணக்கு. அப்புறம் பார்த்தா 1 கோடியே 10 லட்சம் தான் கணக்கு வருது. இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடும் கூடும். அதுக்கு பட்ஜெட்டே இல்லை இவங்க கிட்ட, பட்ஜெட்டே கிடையாது இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா இவங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்துட்டாங்க, அது நிதி கிடையாது, சும்மா வாய் ஜாலம், சும்மா விட்டுட்டு அப்புறம் பெண்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாங்க, எங்களுக்கு தான் ஆதரவு, இப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் டிராமா நடத்திட்டு அதெல்லாம் நம்பாதீங்கள். தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நம்ப கூடாது, நம்பாதீங்க. இவங்க ஏமாந்தது நீங்க ஏமாந்தது போதும், அவங்க ஏமாத்தியது போதும். அதிகமா இப்போ நான் கூட பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவங்களே இப்ப வீடு வீடா தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு நாமம் பட்டா நாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின், எங்களுக்கு பட்டா நாமம் போட்டுட்டாரு. அதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்தார். ஏன்னா கிட்டத்தட்ட
80 லட்சம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவங்க குடும்பம்லாம் சேர்த்தா 80 லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்ப ஒரு ஓட்டு கூட வரப்போறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு 6 மாசத்துல இருக்கிறதெல்லாம் சுருட்டி கொள்ளையடிச்சிட்டு தான் சுருட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க ஏமாந்துடாதீங்க.